வெல்கம் டு எஸ்கே Vlogs. நாங்கள் கிருஷ்ணராஜபுரம்லேருந்து ஸ்டார்டிங் அங்கே போர்டு ஆனோம். ஸோ நாங்கள் அங்கத்துலேருந்து திருவனந்தபுரம்க்கு இந்த ட்ரெயின் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ இந்த ட்ரெயின் 5:05 கிருஷ்ணராஜபுரம்கிட்ட ரீச் ஆகும். ஸோ அங்கத்துலேருந்து ஒரு 2 மினிட்ஸில் கிளம்பிடும். ஸோ நாங்கள் எல்லா ட்ரெயின்லலாம் ஏறிட்டு அண்ட் நாங்கள் 3 பீப்புள்ஸ் நாங்கள் இந்த ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிருக்கோம். அண்ட் இந்த ட்ரெயின் டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு 540 ருபீஸ் இவ்வளோ சார்ஜ். ஸோ நீங்கள் அனதர் ட்ரெயின் கொடுக்கும், ஆனால் அது ஃபேர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது கொச்சுவலி நார்த் எக்ஸ்பிரஸ். ஸோ மைசூர்லேருந்து கொச்சுவலி நார்த்துக்கு இது ஒரு ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினோட காஸ்ட் வந்து 540. அண்ட் நீங்கள் எஸ்எம்வெட்டிலேருந்து போனீங்கன்னா அங்கத்துலேருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் போய் ஸோ சேம் ட்ரெயின் நீங்கள் திருவாரூருக்கும் டைரெக்டாக சென்ட்ரலுக்கு. ஸோ நீங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டு தனி ஃபீலாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்களோ அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்கள் போய் இந்த 3 பீப்புள்ஸ். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் தமிழ்நாடு பார்டர் ஆயிட்டோன்னு நீங்கள் கேரளா என்ட்ரி கொடுத்தாலே அந்த சீனரிஸ், அந்த க்ரீனிஷ் ஃபுல் அதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். அந்த ஏர்லி மார்னிங் வியூஸ் எல்லாம் செம்ம அல்ட்டியாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் உங்களோட கருத்தை தெரிவிங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் போனால், இந்த ட்ரெயின் அண்ட் நாகர்கோவில் சைட்லேருந்து திருவாரூர் போனால் செம்ம வியூ இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம்க்கு ஸோ நாகர்கோவில் ட்ரெயினில் போயிருந்தால ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஷூட் பண்ண முடியல. அண்ட் நான் இந்த வீடியோ வேறு ரூட் இது. ஸோ அந்த ரூட்டில் போகிறவங்க செம்ம வியூ, அது கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணின்னு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், மஸ்தாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இந்த ட்ரிப்போட பிளான்ஸ் என்னென்னா, நம்ம பெங்களூர்லேருந்து டைரெக்டாக திருவனந்தபுரம் போயிட்டு திருவனந்தபுரமில் இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிள் அதை கவர் பண்ணுறது. அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுது நான் இந்த ட்ரிப்பை இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்ட்டு. நீங்கள் எஸ்கே Vlogsஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நீங்கள் இங்கே திருவனந்தபுரம் ஆக்சுவலி இது கொச்சுவலி கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு டிப் தரேன். ஸோ நீங்கள் இங்கேத்துலேருந்து கோயிலுக்கு ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு ஸோ அரௌண்ட் ஒரு 6.8 கிலோமீட்டர் சம்திங் வரும். ஸோ நீங்கள் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, அவுட் சைடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ எக்ஸிட் ஆனோடனே அங்கேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் கூட போகலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஆப்பில் ஓலா, ஊபர் ஆர் ரேப்பிடோ இது எது 3ல் எதுனா. ஸோ இது எதுவுமே இல்லை, சும்மா ஒரு டிப்பு. நீங்கள் பெட்டர் இது புக் பண்ணிட்டா உங்களுக்கு சேஃப்டி. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ரேப்பிடோ புக் பண்ணிட்டு ஸோ அவங்க ஸ்டாண்டில் இருக்கிறவங்களாம் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சண்டை போட்டாங்க, ஆன்லைனில் கூட்டின்னு போறியா இல்லை ஜாஸ்தி பேசின்னு போறியான்ட்டு. ஸோ அவங்க 3 ரேட் கேட்டாங்க இவங்க. ஸோ அந்த ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ் காமிச்சோ ரேப்பிடோவில் அதே அமௌண்ட்டு. ஸோ நாங்கள் ரேப்பிடோ புக் பண்ணோம். ஸோ நீங்கள் கூட ரேப்பிடோ புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆர்எல்ஸ் உங்கள் இஷ்டம் எதுனா புக் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த டிரைவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை இங்கே ஆன்லைனில் ஓட்ட விட மாட்டாங்க, வெறும் அவங்க ஓட்டி தான் ஓட்டணும் ஸ்டேஷன்ட்டெல்லாம், அப்படி இந்த ரூல்ஸ்க்கு தாம்மா அந்த ஊரில். ஸோ அது நம்மளுக்கு தெரில. ஸோ நான் எதுக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அது உங்களுக்கு ஆகாதுன்ட்டு நம்ம வீடியோவில் சொல்கிறோம். நீங்கள் இது ஒரு டிப்பாக இருக்கட்டும், உங்கள் ஜெர்னியில் எதுனா ஒரு வெளியில் யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படியே ஒரு அரௌண்ட் 6 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும் அந்த நம்ம நியர் டெம்பிள் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் ரேப்பிடோவில் புக் பண்ணால் மெயின் என்ட்ரன்ஸில் நீங்கள் பின் பண்ணுங்க. ஆன்லைனில் எதில் புக் பண்ணாலும் சரி, நீங்கள் கரெக்டாக மெயின் என்ட்ரன்ஸில் பின் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு அது 4 கேட் இருக்குது. ஸோ என்ட்ரி ஸோ நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் கேட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. பஸ்ஸில் போனால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ பண்ணுறாருண்ணா
குண்டு பிரான்ச். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இது நியர்பை இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களால் டைம் இல்லாதனால அங்கே போக முடியல. இங்கே முருகர்கள் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் டெம்பிள்கிட்ட நியர் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், இதுதான் ராஜகோபுரம் நீங்கள் பார்க்குறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய குளம் இருக்குது. ஸோ இந்த குளத்தில் அப்போது நிறைய பேர் தண்ணி ஊற்றிருந்தாங்க. ஸோ இப்போது வந்து யாரையும் அலோவ் பண்ணதில்லை. மீன்ஸ் இப்போது இல்லை, ரொம்ப நாளாக ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே நியர்பையை ரொம்ப ரெஸ்ட் ரூம்ஸ் டாய்லெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே கூட தண்ணியில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் டெம்பிளுக்கு விசிட் பண்ணலாம். ஆனால் இதில் ட்ரெஸ் கோடு என்னன்னா வெறும் மென் எல்லாம் வெறும் வேஷ்டி தான் கட்டணும், அண்ட் லேடிஸ் வெறும் சாரீ ஆரல்ஸ் அவங்க கூட ஒரு வேஷ்டி ஒரு இது வேஷ்டி அது சாரீ அந்த சுடிதார் மேலே கட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நீங்கள் இந்த டெம்பிளில் வரீங்கன்னா ஸோ 10 o'clock வரத்துக்கு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து அர்லி மார்னிங் 4 o'clockலேருந்து லைக் 10 o'clock டெம்பிள் மூடிடும். ஸோ நீங்கள் எதுனா விசேஷம் நாள் இந்த மட்டும்தான் ஒரு 12 o'clock மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. இல்லைன்னா நார்மலாக 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 6 o'clock ஆர் 7 o'clock நீங்கள் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக டைமாக இருக்கும். அந்த டெம்பிள் ஆறாமல் சாமியை நீங்கள் தரிசனம் கூட பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இங்கே கிளாக் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது, கிளாக் ரூம் இருக்குது. ஸோ பர் பேக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, அண்ட் மொபைலுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் மொபைலுக்கு. ஸோ நீங்கள் இங்கே ரைட் சைடில் தெரிகிற கிளாக் ரூம்லேயே நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் வச்சுட்டு போயிடலாம். ஸோ எதுவுமே கேஜெட்ஸ்லாம் எதுவுமே அலோடு இல்லை, ஆக்சசரிஸ் கூட இல்லை. ஒரு ஹேர் பேட் கூட நீங்கள் டெம்பிளில் எடுத்துன்னு போக முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி. வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் டெம்பிள். ஸோ அதில் எதுவுமே அலோடு இல்லை. ஸோ இங்கே உங்களுக்கு தெரிகிற பாத்ரூம் வந்து இங்கே தான் நீங்கள் குளிக்கிற இடம். ஸோ பர் பர்சன் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேத்துலேருந்து நீங்கள் எல்லாம் உங்களோட திங்ஸ்லாம் வச்சு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கின்னு ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு சாமி கோயில் உள்ளே போயிட்டு வந்தால் ஸோ அங்கே உள்ளே எதுவுமே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியில் வீடியோ இல்லை, ஒரு ஹேர்பேட் கூட எடுத்துன்னு போக முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் தர்ஷனால ஆகிட்டு மேலே வீடியோ பிடிச்சிட்டு. ஸோ நான் எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ நாங்கள் பெங்களூர்லேருந்து கொச்சிவேலிக்கு போகிறதுக்கு 540 rupees டிக்கெட் சார்ஜ் ஆச்சு. அண்ட் தென் அங்கத்துலேருந்து ஒரு 150 ஆட்டோ சார்ஜ் ஆச்சு. ஸோ எங்களுக்கு திருவனந்தபுரம் போகிறதுக்கு இவ்வளோ ஆச்சு. ஸோ அதே தான் திரும்ப 540 ரிட்டர்ன் பெங்களூர் போகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் 1230 ஆகுது. ஸோ உங்களுக்கு நடுக்க அவ்வளோ